அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது கையால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3417. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உழைத்து உண்பது சிறந்தது என்பதை இஸ்லாம் பல கோணங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் ஒரு இறை தூதராக இருந்தும் மக்களின் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கும் என்ற சூழ்நிலையிலும் யாருடைய தயவையும் உதவியையும் இரக்கத்தையும் எதிர்பாராமல் தமது கையால் உழைத்து உண்பதையே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மக்களுக்கு மத்தியில் நமக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக அந்த செல்வாக்கை பயன்படுத்தி உழைக்காமலேயே உண்ணக்கூடிய வழக்கம் பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். அதிலும் ஆன்மீகத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியில் தமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்று பலரும் முடிவெடுக்கின்றனர். இது சரியான பண்பு அல்ல என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.